உடம்பு எடையை குறைக்க நினைக்கிறவங்க வாழைத்தண்டு யூஸ் பண்ணலாம். உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றும், சிறுநீரகத்தில் கல் இருந்தால் ரிமூவ் பண்ணும், சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். இன்னும் பல பயன்கள் உள்ள வாழைத்தண்டில் இன்றைக்கி நம்ம கூட்டு பண்ண போகிறோம். பட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்டோட நுனிப்பகுதிகள் கருப்பாக இருந்தால் அதையும் லைட்டாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. தண்டுகளை நல்லா நைஸாக வெட்டிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வெட்டி வச்சு தண்டெல்லாம் அதில் போட்டுக்கோங்க. தண்ணியில் லெமன் இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தண்டு கருப்பாகாது. உடனே சமைக்கிறீங்கன்னா அது தேவையில்லை. ஒரு குச்சி இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க் எடுத்து நல்லா சுற்றணும். அப்போ தான் அந்த தண்டில் உள்ள நார்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். மிக்சி ஜாரில் தேங்காய் துண்டுகளோட கொஞ்சமாக சோம்பு போட்டு மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியிலேருந்து தண்டுகளை எடுத்து குக்கரில் போட்டு 50 கிராம் ஊற வச்ச சிறுபருப்பு சேர்த்துருக்கேன். தண்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. குக்கரை மூடி போட்டு அடுப்பில் 4 விசில் விடுங்க. பாத்திரத்தில் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் இருந்தால் அதை போடுங்க, அதான் கூட்டுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா, ஜீரகம், கடலை பருப்பு இதெல்லாம் தாளிப்பாக போட்டுக்கோங்க. உரிச்ச பூண்டு, கீரின பச்சை மிளகா, கருவேப்பிலையோட பொடுசா நறுக்கின வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும். தக்காளியும் நல்லா மைய வதங்கினதும் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை மல்லித்தூள், கொஞ்சமாக ஜீரக பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயம் தக்காளியோட மசாலா நல்லா மெரிச்சானதும் குக்கரில் வேக வச்ச வாழைத்தண்டை அதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் அரவையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கொதி வந்ததும் வெட்டின கொத்தமல்லி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, வாழைத்தண்டு கூட்டு ரெடி. நீங்கள் தேங்காய் எண்ணெயில் சமைக்கலைனாலும் இறக்கி வச்சுட்டு நீங்கள் லைட்டாக தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றுனீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் வாழைத்தண்டில் கூட்டோ பொரியலோ செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் செரிமான சக்தி அதிகரிக்கும். பல நோய்களுக்கு இன்றைக்கி வாழைத்தண்டு நல்ல மருந்தாக இருக்குது. மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம். நலமன்புடன் உங்கள் ரோலக்ஸ்.